போன வீடியோவில் நான் சொன்னது மாதிரி எனக்கு இப்போலாம் நசிய நண்பர்கள் உண்டு. அவங்களாம் அப்புறம் சில சமயம் என்கிட்ட கேட்குறது உண்டு, அது என்ன நீங்கள் கடவுளை வந்து பேர் சொல்லி கூப்பிட்றீங்க, அவன் சொல்கிறீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றது உண்டு. நான் சொல்லுவேன், ஆமாம், நான் வந்து கடவுளை வந்து நான் அவாவான்னு சொல்லுவேன். நிறைய நம்ம பிள்ளைத்தமிழ், மீனாட்சியம்மல் பிள்ளைத்தமிழ், இந்த மாதிரியான நூல்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து கடவுளை வந்து குழந்தையாக பாவச்சிருப்பாங்க. இப்போ ராதாகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா கிருஷ்ணனை வந்து அவள் வந்து காதலியாக வந்து பார்த்துருப்பார். இப்போ ஆண்டாள்லாம் நம்ம பெருமாளை வந்து காதலியாக பார்த்துருப்பார். இப்போ நம்ம நால்வர்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சிவபெருமானை வந்து அப்பாவாகவும் குருவாகவும் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கும் என்னோடய தெய்வத்துக்கும் வாடா போடா ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். அதனால நான் அவன் சொல்கிறேன். எனக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு இருக்குது? என்னோடய கடவுளை நான் அவன் சொல்கிறதுக்கு. நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம், அவனை நம்ம என்ன வேணாலும் கூப்பிடலாம், என்ன உறவு சொல்லி வேணாலும் கூப்பிடலாம். முழுமையாக முழு மனதோட முழுசாக அவனை நம்பி நம்ம எப்படி கூப்பிட்டாலும் அவன் வந்து நம்மளுக்கு ஓடி வந்து உதவி புரிவான். அவன் தான் வந்து இறைவன். எனக்கு சில அனுபவங்கள்லாம் ஏற்பட்டதுண்டு. ஒரு கோவில், சென்னையில் இருக்கிற வேங்கீஸ்வரர் கோவில், அதை பற்றி நான் தனியாக ஒரு நாள் பேசுகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நடந்த ஒரு அனுபவம். நார்மலாக வந்து அம்மன் சந்தையில் எல்லோரும் வந்து ஆரத்தி கரெக்டாக நான் போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் ஆரத்தி நிற்கிறப்போ வந்து எல்லோரும் ரெண்டு ஆரத்திக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஐயர் வந்து ஒரு அம்மா மட்டும் கூப்பிட்டாரு கர்ப்பவரத்தில் வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்காக. ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது கோவிலில், பட் ரொம்ப பழமையான கோவில், 2500 வருடம் கோவில், ஐ திங்க் ஸோ, பாடல் பெற்றத்தலாம். இப்போ உள்ளே போய் இந்த அம்மா எடுத்து கொடுத்துட்டுலாம் வந்து ஆரத்தி முடிஞ்சப்பறம் வெளியே வந்து இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ, நான் எத்தனை வருஷமாக இந்த கோவிலுக்கு வரேன், இன்றைக்கி போய் நான் அம்மாவை ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்துட்டேனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அம்மான்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து அப்படியே உருகி போயிடுவாங்க. இன்னொரு நாள் இப்படி சாமி விட்டுட்டு இருக்கேன். ஒரு அம்மா வேகமாக வந்தாங்க, கூட்டமே இல்லை. அவங்க வந்து அம்மாட்ட பேசுகிறாங்க, ஏம்மா நான் உன்ட்ட சொல்லிட்டு தானம்மா எல்லாமே பண்ணேன், இப்படி ஆயிடுச்சேம்மா, என்னம்மா பண்ணுறது, எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது, நீயே பார்த்துக்க, நான் வரேன், அவ்வளோதான். திரும்பி அவங்க கூட போயிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன ரியாக்ஷன் வரும்? எதுவுமே கண்டுக்கல. உங்ககிட்ட நான் சொல்லியாச்சு, நீ எல்லாரும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. நம்பிக்கைனா முழுசாக வந்து அவங்கள நம்புறதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அவங்க என்ன பண்ணணுமோ அதை வந்து கண்டிப்பாக பண்ண தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருக்குப்பா, அவன் வந்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குருவான், நம்மளை வந்து சேஃபாக வச்சுக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அப்படி அந்த கர்ப்பகிரகத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு கடவுளை நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா தான் அவனும் உதவி புரிவான். இருக்கான் தப்பு செய்யும் போதெல்லாம் வந்து கடவுள் நினைக்காம நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கும்போது வந்து கடவுள் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அவன் எப்படி வருவான்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோரும் நல்லா இருங்க.